அத்திமுகம் அருள்மிகு ஐராதீஸ்வரர் மற்றும் அழகேஸ்வரர் திருக்கோயில் அதன் பழமை மாறாமல் புனரமைக்கும் வகையிலான திருப்பணியை தொடங்கி வைத்தார். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் சென்னை தலைமைச் செயலகத்திலிருந்து காணொளி காட்சி வாயிலாக கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இந்து சமய அறநிலையத்துறை சார்பாக ரூபாய் 1,31,00,000 மதிப்பில் 1000 ஆண்டுகள் பழமையான அத்திமுகம் அருள்மிகு ஐராதீஸ்வரர் மற்றும் அழகேஸ்வரர் திருக்கோயில் அதன் பழமை மாறாமல் புனரமைக்கும் வகையிலான திருப்பணியை தொடங்கி வைத்தார். சூளகிரி வட்டம் அத்திமுகம் அருள்மிகு ஐராதீஸ்வரர் மற்றும் அழகேஸ்வரர் திருக்கோயில் அதன் பழமை மாறாமல் புனரமைக்கும் வகையிலான திருப்பணிக்கு மாவட்ட ஆட்சித்தலைவர் தினேஷ் குமார் அவர்கள் பூமி பூஜை செய்து பணியை துவக்கி வைத்தார். இந்த கோயில் வந்து 4 யுகங்களுக்கு சம்பந்தப்பட்ட கோயில். திரேதாயுகம், துவாபர யுகம், கலியுகம், இந்த யுகங்களுக்கு சம்பந்தப்பட்ட கோயில்ன்றதுனால எல்லா அரசருடைய ஆட்சி காலத்திலையும் ஒரு கட்டிடக்கலை இருக்கீங்க. அழகு இந்த கோயில் வந்து ஸ்ரீ ஐராவதேஸ்வர சுவாமி கோயில். அந்த கோயில் வந்து பல்லவர் காலத்தில் கட்டப்பட்ட கோயிலுங்க. அது வந்து சுயம்பலிங்கம். அதனுடைய ஸ்தல புராணம் என்னன்னா, விருதா மக்களுக்கும் மற்றும் முனிவர்கள் எல்லாருக்கும் துன்புறுத்தல் கொடுக்கறதுனால அந்த அவங்க எல்லாமே வந்து இந்திரர் அவர்கிட்ட வேண்டுதல் வைக்கிறார். வேண்டுதல் வைக்கும் போது என்ன ஆகும்னா, அவர் இந்திரர் அவருடைய வாகனமான ஐராவதன் மேல வந்து வஜ்ராயுதத்தால போரிட்டு விருதாசுரனை சம்மாரம் பண்றாரு. சம்மாரம் பண்ண பின்னாடி அவங்களுக்கு வந்து பிரம்மஹத்தி தோஷம் ஏற்படுது. அதை நீங்கிறதுக்காக 48 நாள் அகஸ்திய நதியில அதுல வந்து நீராடி அவங்களுக்கு மோட்சம் கிடைக்குது. பிரம்மஹத்தி தோஷம் நீங்க வருது. அதனால இந்த சாமி பேரு சுயம்பலிங்கம் பேர் வந்து ஐராவதேஸ்வரர். அது பாத்தீங்கன்னா அந்த சிவலிங்கம் வந்து யானை முகத்தோட அருள் பளிப்பாரு. காமாட்சி சமேத ஐராவதேஸ்வரர் அந்த சாமி. அந்த கட்டிடம் கட்டி இருக்கிறது வந்து பல்லவர் காலத்துல கட்டப்பட்டதா சொல்றாங்க. அது இந்த கோயில் இப்ப நம்ம நிக்கிற கோயில் வந்து ஸ்ரீ அழகேஸ்வர சுவாமி கோயில் திருக்கோயில். பக்கத்துல வந்து அகிலாண்டேஸ்வரி சந்நிதியும் இருக்கு. இந்த கோயில் வந்து சோழர் காலத்துல கட்டப்பட்டதா சொல்றாங்க. அதுக்கான கல்வெட்டுகள் நம்ம நிக்கிறோம் இல்லைங்களா, நமக்கு பின்பக்கமா இருக்கு. இந்த கோயில் கட்டினதுக்கான கல்வெட்டு கிடையாது. இந்த கோயிலுக்கு நிலமும் தானமா கொடுத்திருக்கிறதும், மறுபடியும் இந்த கோயில் பராமரிப்புக்காக 1000 பசுமாடுகள் தானமா கொடுத்ததுக்கான கல்வெட்டு. 14ஆம் நூற்றாண்டு கல்வெட்டு ஒன்னு இருக்கு, 12ஆம் நூற்றாண்டு கல்வெட்டு இருக்கு. நம்ம முதல்ல இறங்கி வந்தோம் இல்லைங்களா, அந்த மண்டபம் வந்து 700 வருஷத்துக்கு முன்னாடி 13ஆம் நூற்றாண்டு கல்வெட்டு ஒண்ணு இருக்கு அங்க. இந்த கோயில் வந்து அழகிய சோழிலிங்கேஸ்வரர் என்ற கோயில் வந்து சோழர் காலத்துல கட்டப்பட்டத சொல்றாங்க. இப்போதைக்கு இந்த கோயில் வந்து சுத்தியும் மதுர கோட்டை இல்லாம பராமரிப்பு இல்லாம கொஞ்சம் இதா இருக்கு. அதனால மாண்புமிகு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களும் மற்றும் அமைச்சர் சேகர் பாபு, இந்து அறநிலைத்துறை அமைச்சர் சேகர் பாபு அவர்களும் மற்றும் இங்க வந்து கூடியிருக்கிற சட்டமன்ற உறுப்பினர் அவர்களும் மாவட்ட ஆட்சியர் அவர்களும் இன்று வருகை தந்து இந்த கோயிலுக்கு 1,31,00,000 ரூபாய் அரசுக்கு நிதி அறநிலைத்துறைக்கு நிதி ஒதுக்கியுள்ளார். அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டும் மக்கள் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். நன்றி, வணக்கம். மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு தினேஷ் குமார் அவர்கள் தெரிவித்ததாவது: மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தலைமையிலான அரசு இந்து சமய அறநிலையத்துறையின் நிர்வாக கட்டுப்பாட்டிலுள்ள திருக்கோயில்களில் திருப்பணிகள் மேற்கொண்டு குடமுழுக்குகள் நடத்துதல், திருத்தேர் திருக்குளங்களை சீரமைத்தல், பக்தர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை மேம்படுத்தி வழங்குதல், அன்னதான திட்டம் விரிவாக்கம் உள்ளிட்ட பல்வேறு பணிகளை சீரிய முறையில் செய்து வருகிறது. அதனடிப்படையில் இன்று ஆகஸ்ட் 22, 2025 இந்து சமய அறநிலையத்துறை சார்பாக 1,31,00,000 மதிப்பில் 1000 ஆண்டுகள் பழமையான அத்திமுகம் அருள்மிகு ஐராதீஸ்வரர் மற்றும் அழகேஸ்வரர் திருக்கோயில் அதன் பழமை மாறாமல் புனரமைக்கும் வகையிலான திருப்பணி தொடங்கி வைக்கப்பட்டுள்ளது. இக்கோயிலில் 240 மீட்டர் பரப்பளவில் சுற்றுச்சுவரும், 336 சதுர மீட்டர் பரப்பளவில் தரைத்தளம், புதிய மடப்பள்ளி, தட்டோடு பகுத்தல், தண்ணீர் பீச்சு, வர்ணம் பூசுதல், அழகேஸ்வரர் மற்றும் சண்முகர் விமானம் மராமத்து, அனைத்து சன்னதி மராமத்து பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளது. இந்நிகழ்ச்சியில் இந்து சமய அறநிலையத்துறை உதவி ஆணையர் திரு ராமுவேல், செயல் அலுவலர் திரு சின்னசாமி, முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு முருகன் மற்றும் திரு சீனிவாசன், திரு பாக்யராஜ், திரு வீரா ரெட்டி, திரு ஷேக் ரசீத், ஆய்வாளர் திரு பூவரன், பொறியாளர்கள் திரு தேசிங்குராஜா, திரு சிவராமகிருஷ்ணன், வட்டாட்சியர் திருமதி வளர்மதி மற்றும் துறை சார்ந்த அலுவலர்கள் கலந்து கொண்டனர்.
அத்திமூர் கிராமத்தில் வசிக்கக்கூடியவர். இந்த பழமையான கோயில் பார்த்தீங்கன்னா பின்புறம் இருக்கிற ஐராவதேஸ்வரர் காமாட்சி அம்மன் கோயில். இது பல்லவர் காலத்துக்கு முருகர் மற்றும் விநாயகர் கோயில் இருக்குங்க. இது பல்லவர் கால கோயில்னு சொல்றாங்க, எங்களுக்கு முன்னோர்கள் மூலியமா தெரிஞ்சது. அது மட்டும் இல்லாம இன்னும் முன்னாடி பாத்தீங்கன்னா அழகேஸ்வர சுவாமிங்கிறது இன்னொரு சன்னதி இருக்கு. அதுவும் ஒரு மூலவர். 2 மூலவர்கள் கூடிய தமிழகத்திலேயே 2 மூலவர்கள் கூடிய ஒரே கோயில் தான் நினைக்கிறோம். இந்த அழகேஸ்வர சுவாமி கோயில் வந்து சோழர் காலத்தில் கட்டப்பட்டது. அதுக்கு அதனோட கல்வெட்டுகளும் பதிஞ்சிருக்கீங்க. என்னோட வரலாறு என்னன்னா, பிரம்மத்தி தோஷத்தை நீக்குவதற்காக இந்திரனும் ஐராவதமும் வந்து இந்த சுயம்புலிங்கத்தை தரிசித்து அந்த பிரம்மத்தி தோஷத்தை விலக்கி சென்ற ஸ்தலமாக இது எங்களுக்கு காலங்காலமாக எங்களுக்கு தெரிஞ்சு வருகிறது. இங்கிருந்த அந்த காலத்துல இந்த ஐராவதேஸ்வருக்கு பூஜைக்காக அபிஷேகத்துக்காக யானைகள் நீர் பின்னாடி ஒரு நதி இருக்குங்க, அந்த நதியிலேருந்து நீர் கொண்டு வந்து அபிஷேகம் செய்யுமா. அந்த நேரத்தில் ஒரு சோழர் ராஜர் யாரோ ஒருத்தர் ஏதோ தவறு செஞ்சு உள்ள வந்ததுனால அந்த யானையை அவர் மிதித்து கொண்டதாகவும், அந்த வம்சத்தினர் அந்த கெட்ட பெயர் வேணாம்ங்கிறதுனால இன்னொரு கோயிலை கட்டியதாகவும் பல வரலாறு இருக்குங்க. திருவண்ணாமலையில இருக்கிற அங்க நினைச்சாலே புண்ணியம் வாங்க, இங்க அடியெடுத்து வச்சாவே புண்ணியம். அந்த அளவுக்கு மிகவும் பிரசித்தி பெற்ற கோயில் இந்த ஐராவதேஸ்வரர் அழகேஸ்வர சுவாமி கோயில் அத்திமூர் கிராமத்தில் இருக்கிற கோயிலுங்க. ஓகே.
எல்லாம் போங்க